நாளும் விசேஷமும். மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது? மகா சிவராத்திரியின் பலன்கள் என்ன? ஏன் விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாங்க. சிவ சிவ நம சிவாய, சிவ சிவ நம சிவாய, சிவ சிவ நம சிவாய, சிவ சிவமே. வீடுகளில் குழந்தைகளோ அல்லது பெரியவர்களோ கோபப்படும் பொழுது ருத்ரதாண்டவம் ஆடாதே என்பார்கள். ருத்ரன் என்பது சிவபெருமான். சிவபெருமான் கோபத்தில் ஆடுவதை ருத்ரதாண்டவம் என்பார்கள். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும். சிவபெருமான் அதீத கருணை குணம் கொண்டவர். கேட்டவர்களுக்கு வரத்தை வாரி வழங்கும் குணத்தை கொண்டவர். அதனால்தான் பஸ்மாசுரனில் இருந்து இந்திரன் வரை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து தங்களுக்கு வேண்டிய வரத்தை பெற்றனர். ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் பெற்ற பேச்சை நாமும் பெற என்ன செய்யலாம் என்றால் ஒன்றும் செய்ய வேண்டாம். மிக எளிமையாக மகா சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானின் மந்திரத்தை சொன்னால் போதுமானது. நமக்கு வேண்டிய வரத்தை சிவபெருமான் வழங்கி விடுவார். இத்தகைய சிறப்புமிக்க மகா சிவராத்திரி ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரி எங்கிருந்து தொடங்கியது, கொண்டாடுவதற்கான காரணம் என்ன, அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிருஷ்டியின் தொடக்கமே மகா சிவராத்திரி என்றும் சந்திரன் தவம் இருந்து சிவபெருமானிடம் வார்த்தை பெற்ற நாளும் மகா சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது. முதலில் சந்திரனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் நடந்த கதையை பார்க்கலாம். தட்சனுக்கு பிறந்த 60 பெண்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 பெண்களும் ஒன்றாக கூடி ஒரு அந்தி பொழுதில் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது வானத்தில் தோன்றிய சந்திரனை பார்த்து அதன் அழகில் மயங்கிய பெண்கள் அனைவரும் சந்திரனை திருமணம் செய்து கொள்ள நினைத்தனர். தட்சனும் தனது மகள்களின் ஆசைப்படி 27 பெண்களையும் சந்திரனுக்கு மணமுடித்து கொடுத்தார். ஒரு நாள் தன்னுடைய மகள்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தட்சன் சந்திரன் வீட்டிற்கு வந்தார். அங்கு ரோஹிணியை தவிர சந்திரன் மற்ற பெண்கள் மீது அன்பு காட்டுவதில்லை என்பதை தெரிந்து கொண்டதும் தட்சனின் கோபம் அதிகரித்தது. கோபத்தில் சந்திரனிடம், உன் அழகால் கர்வம் கொண்டு என் 26 பெண்களை கவலை கொள்ள செய்துவிட்டாய், அதனால் உன் உடலில் கலைகள் இழந்து அழகில்லாமல் போவாய் என்று சாபமிட்டார். சாபத்தை பெற்ற சந்திரனும் தன் தவறை உணர்ந்தான். இருப்பினும் தட்சனின் சாபத்தால் சந்திரனின் உடல் இருளடைய தொடங்கியது. யார் மூலமாக நாம் சாப நிவர்த்தி பெற முடியும் என்று சந்திரன் யோசித்த பொழுது உடனடியாக வரத்தை கொடுக்கக்கூடிய சிவபெருமானால் தான் முடியும் என மனைவிகள் சொல்லவும் சந்திரன் உடனடியாக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். நிலவு வானத்தில் இல்லை என்றால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பூமியானது இருளில்தான் இருக்கும். இரவில் பயிர்கள் தழைக்காது குளிர்ச்சியான நிலவின் ஒளி கிடைக்காமல் பூச்சிகளும் விலங்குகளும் மனிதர்களும் தவிக்க நேரிடும். இந்த நிலைதான் அன்று இருந்தது. உலகமே இருளில் தத்தளித்ததை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் சந்திரனின் நிலை குறித்து பிரம்மாவிடம் முறையிட்டனர். பிரம்மாவும் கைலாயம் சென்று தட்சனின் சாபத்தில் இருந்து சந்திரனை விடுவிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினார். சிவபெருமானும் சந்திரன் மீது கருணை கொண்டு, சந்திரனே, உனக்கு தட்சன் அளித்த சாபத்தில் இருந்து முழுமையாக என்னால் விடுவிக்க முடியாது, ஆனால் தேய்ந்த உன்னை வளர வைத்து பூர்ண நிலவாக்க முடியும் என்று சொல்லி சந்திரனை தனது தலையில் சூடிக்கொண்டார். இதனால் சந்திரனின் தேய்ந்த அழகானது மீண்டும் வளரத் தொடங்கியது. வளர்ந்து பூர்ண சந்திரனானவுடன் தட்சனின் சாபத்தால் தேய தொடங்கியது. இப்படி மாறி மாறி தேய்ந்தும் வளர்ந்ததுமாய் வந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு புதிய காலமுறை கணக்குகள் உருவானது. இதில் சந்திரன் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற்றது மகா சிவராத்திரி அன்றுதான்.
இது மட்டுமா, அமிர்தம் எடுப்பதற்காக பார்க்கடலில் மேருமலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிற்றாக்கி அசுரர்களும் தேவர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடையும் பொழுது வலி தாங்காமல் வாசுகி பாம்பானது ஆலகால விடத்தை கக்கியது. அவ்விடமானது பார்க்கடலில் கலந்தால் அமிர்தமும் விஷமாகும் என்பதால் அவ்விடத்தை தன் கரத்தில் ஏந்திய சிவபெருமான் சற்றும் யோசிக்காமல் உலகத்தை காக்க நினைத்து ஆலகால விடத்தை தான் வாயில் போட்டுக் கொண்டார். அச்சமயம் அருகில் இருந்த உமையால் சிவபெருமானின் உடலில் அவ்விஷமானது கலக்காமல் இருக்க சிவபெருமானின் கண்டத்தை பார்வதி தேவி தன் கரங்களை கொண்டு அழித்திட ஆலகால விடமானது சிவபெருமானின் கண்டத்திலேயே தங்கிக் கொண்டதால் அவர் திருநீலகண்டன் என்ற பெயரும் பெற்றார். இந்நிகழ்வானது மகா சிவராத்திரி அன்று நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையே யார் பெரியவர்கள் என்ற ஆணவம் ஏற்பட்டது. அச்சமயம் அங்கு வந்த சிவபெருமான் இருவருக்கும் பாடம் கற்பிக்க நினைத்து, யார் என் அடியையும் நுனியையும் கண்டு வருகின்றனரோ அவரே பெரியவர் என்று கூறவும், பிரம்மா சிவபெருமானின் சிரசை காண புறப்படுகிறார், திருமாலோ சிவபெருமானின் அடியை காண புறப்படுகிறார். இறுதியில் இருவரும் தோல்வியை தழுவ இருவருக்கும் உள்ள அகந்தையை அழிக்க நினைத்த சிவபெருமான் ஒளிப்பிளம்பாக தோன்றி காட்சியளித்தார். இந்நிகழ்வும் மகா சிவராத்திரி என்று நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. இது மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் மகா சிவராத்திரி தோன்றியதாகவும் ஒரு கதை உண்டு. ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக தன் கைகளால் சிவபெருமானின் 2 கண்களையும் பொத்தினாள். உலகிற்கே ஒளி வழங்கக்கூடிய சூரிய சந்திரர்களை ஒத்த அவரின் கண்கள் மூடப்பட்டதும் உலகமே காரிருளில் மூழ்கியது. உலகம் கலங்கி நிலை இழந்தது. உடனே சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணை திறந்தார். அதிலிருந்து புறப்பட்ட அக்னி ஜுவாலையில் உலகமே தவித்தது. தான் விளையாட்டாக செய்தது வினையாகி விட்டதே என்று நினைத்த பார்வதி தேவி பரமேஸ்வரனை தொழுது பணிந்தாள். அந்நாளே மகா சிவராத்திரி என்றும் கூறப்படுகிறது. பார்வதி தேவி எப்படி சிவபெருமானை மனதார வழிபட்டு பணிந்தாலோ அதன்படி மக்கள் மகா சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபட்டால் செல்வமும் மறுமையில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும் என்பது உறுதி. மகா சிவராத்திரி விரதமிருந்து பலனை பெற்ற ஆன்மீக கதை ஒன்றை பார்க்கலாம். வியாதன் என்ற வேடன் ஒருமுறை காட்டிற்கு வேட்டையாட சென்ற சமயம் எதிர்பாராத விதமாக புலி ஒன்றிடம் மாட்டிக்கொண்டான். புலி அவனை துரத்த உயிர் பயத்தில் வேடன் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். புலியும் நீண்ட நேரம் மரத்தின் கீழ் வேடனுக்காக காத்திருந்தது. வேடன் இறங்கவில்லை. நேரமாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்து கொண்டது. மரத்தின் மீது அமர்ந்திருந்த வேடனுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது. ஆனால் அமர்ந்தபடி தூங்கி கீழே விழுந்தால் புலிக்கு இரையாக கூடும் என்று அஞ்சிய வேடன் தூக்கம் வராமல் இருக்க மரத்தின் மீதிருந்த இலையை கிள்ளி ஒவ்வொன்றாக கீழே போட்டுக் கொண்டிருந்தான். பொழுதும் புலர்ந்திருந்தது. வேடன் இறங்காததை கண்ட புலியும் அங்கிருந்து அகன்று சென்றிருந்தது. மரத்தில் இருந்து இறங்கி வந்த வேடன் அப்பொழுதுதான் ஒன்றை கவனித்தான். தான் பயத்தில் ஏறிக்கொண்டது வில்வ மரம் என்று. இரவு முழுவதும் உறங்காமல் வில்வ இலைகளை கிள்ளி அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது எரிந்ததையும் தெரிந்து கொண்டான். அப்பொழுதே அவன் பாவங்கள் நீக்க பெற்று மறுஜென்மத்தில் அவன் குகனாக பிறந்து ராமன் தம்பியாகி முக்தி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. வேடன் தெரியாமல் செய்த செயலுக்கே இறைவன் பாவத்தை நீக்குவார் என்றால் சிவராத்திரி அன்று விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவபெருமான் நமக்கு வேண்டியதை கொடுப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை.
சிவராத்திரி விரத வகைகள். ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை சதுர்த்தசி மற்றும் தேய்பிறை சதுர்த்தசி மகா சிவராத்திரி எனப்படும். பட்ச சிவராத்திரி என்பது தை மாதம் தேய்பிறை பிரதமையில் ஆரம்பித்து 13 நாட்கள் விரதமிருந்து ஒரு பொழுது உணவு உண்டு சிவபெருமானை வில்வத்தல் பூஜித்து 14வது நாளான சதுர்த்தசி அன்று முறைப்படி விரதத்தை முடிப்பது பட்ச சிவராத்திரியாகும். சூரிய உதயம் முதல் இரவு வரை அமாவாசை திதி இருந்தால் அன்று யோக சிவராத்திரி. அதே போல திங்கட்கிழமை இரவு முழுவதும் தேய்பிறை சதுர்த்தசி திதி இருந்தால் அதுவும் யோக சிவராத்திரி. மாசி மாத கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி தினத்தில் வருவதே மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி விரதம் இருந்து 4 கால பூஜையும் செய்து சிவனை தரிசித்தால் வருடம் முழுவதும் சிவராத்திரி விரதம் இருந்த பலனை பெறலாம். தாயும் தந்தையும் சிவனின் வடிவிலே மாயம் செய்திடும் மனிதன் மனதிலே சிவனும் சக்தியும் எந்தன் உடலிலே உடலும் உயிருமாய் வாழும் உணர்விலே. மகா சிவராத்திரி 4 கால பூஜை முறைகளையும் அதனால் பெரும் பலன்களையும் பார்க்கலாம். மழலை செல்வம் வேண்டுவோர் மகா சிவராத்திரி அன்று முதற்கால பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமான் இக்கால பூஜையில் சோமாஸ்கந்தராக காட்சி தருகிறார். முதற்காலத்தில் சிவபெருமானுக்கு பஞ்ச கவ்யத்தால் அபிஷேகம் செய்து சிவப்பு பட்டு சாற்றப்பட்டு வில்வத்தால் அலங்காரம் செய்து வெண்பொங்கல் நிவேதனம் செய்யப்படுகிறது. ரிக்வேத பாராயணம் நடைபெறும். விளக்கெண்ணெய் தீபமேற்றி சிவபுராணம் படித்தால் மழலை செல்வம் கிட்டும் என்பது நம்பிக்கை. பிரணவ ஈசா சாம்ப சிவாய சிவமே சிவாயமே கைலை நாதா நாட்டிய தேவா பரனே ஆகாயமே. 2ஆம் கால பூஜையில் ஈசன் மௌன குருவான தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். 2ஆம் கால அபிஷேகத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் விசேஷமாக கருதப்படுகிறது. அபிஷேக முடிவில் பச்சை கற்பூர காப்பு சாற்றப்பட்டு மஞ்சள் பருத்தி ஆடை அணிவிக்கப்பட்டு குங்குளிய தூபம் காண்பிக்கப்படும். லட்டும் பாயாசமும் நிவேதனமாக படைக்கப்பட்டு யஜூர் சாம வேதங்கள் பாராயணம் செய்யப்படும். பக்தர்கள் வில்வமும் தாமரையும் சமர்ப்பிக்கலாம். 2ஆம் கால பூஜையில் இலுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றினால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். சகல செல்வங்களும் கொடுக்கும் 3ஆம் கால பூஜையில் சிவபெருமான் லிங்கோத்பவராக வணங்கப்படுகிறார். அச்சமயம் கருவறைக்கு பின்னால் இருக்கும் லிங்கோத்பவ மூர்த்திக்கும் அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு காட்சி கொடுப்பார். லிங்கோத்பவருக்கு நெய் தடவப்பட்டு வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படும். கிழுவை மலரால் அலங்காரம் செய்து வெள்ளை கம்பளி ஆடை சாற்றப்படும். சாமவேதம் பாராயணம் செய்வதுடன் ஜாதி மலர் வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடலாம். சத்துமாவும் பாயாசமும் லிங்கோத்பவருக்கு நிவேதனமாக அளிக்கப்படுகிறது. ஸ்ரீருத்ரம் சமகம் போன்ற துதிகள் பாராயணம் செய்யப்படும். இத்திருக்கோலத்தை வழிபட்டால் சகல செல்வங்களும் ஞானமும் மோட்சமும் கிட்டும் என்பது நம்பிக்கை. சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கும் 4ஆம் கால பூஜையின் போது சிவபெருமான் ரிஷபபாருடர் கோலத்தில் காட்சியளிக்கிறார். உலகமும் அதன் உயிர்களும் ஒடுங்கி அழியும் ஊழி காலத்தில் தாமும் அழிய வேண்டி வருமே என்று அஞ்சிய தர்ம தேவதை என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த சமயம் சிவனே தன்னை காக்கும் இறைவன் என்று எண்ணி ரிஷப வடிவம் கொண்டு சிவபெருமானை தஞ்சமடைய சிவபெருமான் அதன் மீது ஏறிக்கொண்டு தர்ம தேவதைகளுக்கு அருள் புரிந்தார். இந்த நிலையே ரிஷப வாகன மூர்த்தி. இக்கால பூஜையில் சுவாமிக்கு கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவதுடன் கஸ்தூரி காப்பு சாத்தப்படுகிறது. பச்சை வண்ண மலர்களால் அலங்காரமும் நந்தியாவட்டை மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பு. இக்கால பூஜையின் போது கோதுமை, நெய், சர்க்கரை சேர்த்த உணவினை நிவேதனம் செய்வர். அதர்வன வேத பாராயணம் செய்யப்பட்டு நல்லெண்ணெய் கொண்டு மகாமேரு தீபம் ஏற்றப்படும். அப்பர் அருளிய திருத்தாண்டகம் மோதுவதுடன் நீல வஸ்திரம் சாட்டி 3 முக தீபம்
தீபம் காட்டுவதும் 4ஆம் கால பூஜையின் சிறப்பு. இந்த 4 கால பூஜை முடிந்தவுடன் சற்று நேரத்தில் உஷத் காலம் வந்துவிடும். அப்போது மறுநாளைக்குரிய உஷத் கால பூஜைகள் நியமப்படி நடக்கும். அதன் கூடவே உச்சிக்கால பூஜையும் சேர்த்து முடித்து விடுவார்கள். பக்தர்கள் இந்த 5 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு பின் வீடு திரும்பி நீராடி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து திருநீர் அணிந்து யாராவது ஒரு வறியவருக்கு அல்லது அடியவருக்கு உணவிட்டு தானும் உண்ண வேண்டும். இதுவே விரதத்தை முடிக்கும் முறையாகும். சிவ சிவ நம சிவாய, சிவ சிவ நம சிவாய, சிவ சிவ நம சிவாய, சிவ சிவமே. பெண்கள் சிவராத்திரி விரதமிருந்து பூஜை செய்தால் மிகச்சிறந்த கணவன் வாய்க்க பெறுவார்கள். மணமான பெண்கள் விரதமிருந்தால் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் புத்திரர்களுக்கு நல்ல படிப்பும் சேர்க்கையும் கிடைக்கும். ஆகவே மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து வேண்டியதை பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவோமாக. நாளும் விசேஷமும்.